ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா கேரளா ட்ரிச்சூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவருக்காக தான் இந்த ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் 2 6 இன்ச் ஸ்பீக்கர் ஒரு சென்டர் பாக்ஸ் கேட்டிருந்தார். ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா அவர் JBL 1500 யூஸ் பண்ணுற மாதிரியும் பேலன்ஸ் ஸ்பீக்கர் எல்லாமே 6 இன்ச் போடுற மாதிரி கேட்டிருந்தார். பட் இருந்தாலும் நல்லா ஹெவியாகவே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையர் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோலும், ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்கோடருக்கான கண்ட்ரோலும் கொடுத்துருக்கோம். 2 வியூ மீட்டர் கொடுத்துருக்கோம். அடுத்து இம்ப்ரானிக்ஸில் பெரிய டிஸ்பிளே கொண்ட கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்தோம்னா கோல்டன் பாட்டம் புஷ் கொடுத்துருக்கோம். ஆம்பிளிஃபையர்னு ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான். ஸோ வாங்க ஆம்போட இன்டீரியர் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்போட இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 24024ல் 15 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா 5010 மெட்டல் டயோடும் 10,050 வோல்ட்டில் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் 3 ஆம்பியர் SMPS ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா DSP ரிமோட் கிட்டுக்காக. அடுத்தது 5 சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய 5198 1941 பேர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்காக உங்களுக்கு பர் சேனலுக்கு 80 வாட்ஸ் வரும். உங்களுக்கு சப்வூஃபருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய 8 டிரான்சிஸ்டர் BTL மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற டிரான்சிஸ்டர் எல்லாமே நம்ம ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆப்பம்ப் ஐசி வந்து பார்த்திங்கன்னா JRCயில் 4558 ஒரிஜினல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4+4 8 டிரான்சிஸ்டர் BTL மோனோ உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சேனல் கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இம்ரானிக்ஸோட DSP ரிமோட் கிட்கான போர்டு. ஸோ இதுலேருந்து வர அவுட்புட் எடுத்து நம்ம 6 சேனல் கெய்னரில் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம பவர் ஆம்ப் போர்டு கொடுத்துருப்போம். பட் இருந்தாலுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா கெயின்லாம் நான் கம்மி பண்ணி தான் வச்சுருப்பேன். ஏன்னா நார்மலாகவே கெயின் நல்லா தான் இருக்குது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா நம்ம கெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% தான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா UDயில் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். சபுப்ரீக்காக வந்து பார்த்திங்கன்னா வசந்தில் கிராண்ட் சப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணி இந்த போர்டுக்காக நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அவ்வளோதான். ஸோ ஒயரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கசகசன்னு இருக்காது ஒயரிங். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் சைஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 12 இன்ச் JBL Pioneer இந்த மாதிரி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 80 வாட்ஸில் 8 இன்ச் 6 இன்ச் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர்னு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். அடுத்தது பேக் சைடு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பேக்லேயே அக்ரலிக் பேனல் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஆன் ஆஃப்கான சுவிட்சு. அடுத்து ஒரு ஏர் அவுட்லெட்டுக்காக ஒரு ஃபேன் கொடுத்துருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் 6 சேனலுக்குமே நான் பனானா சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா HDMI, ஆப்டிக்கல், கோஆக்சல், அடுத்து AX1 AX2. ஸோ இவ்வளோ தான். பேக் சைடுன்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இவ்வளோ தான். இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இவர் வந்து 8 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு கொடுத்துருங்க, அதே மாதிரி 12 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஆம்ப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்போட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 18,000 ரூபா வரும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் அதே மாதிரி பின்னாடி எல்லாமே பனானா சாக்கெட் கொடுத்துருக்கோம். பின்னாடி அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டோம்னா 15 ஆம்பியர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வியூ மீட்டர் இம்போர்ட்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ இம்போர்ட்டடும் போது உங்களுக்கு ரேட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். நீங்கள் என்ன ஸ்பீக்கர் என்ன சப்வூஃபர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த ஆம்போட ப்ரைஸ் வந்து மாறும். நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பட்ஜெட் DSP ரிமோட் கிட் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12,000 ரூபா வரும் உங்களுக்கு. 12,000 ரூபாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மராக வரும். 5 சேனல் போர்டு சேம் இதே வந்துடும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது 4 டிரான்சிஸ்டர் பேரலல் மோனோ வந்துடும். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சப்புப்ரி எல்லாமே வந்துடும். பேக் சைடில் உங்களுக்கு பனானா சாக்கெட் வராது, நார்மல் எல்லா சாக்கெட் வந்துடும். அதே மாதிரி பேக் சைடில் உங்களுக்கு அக்ரலிக் பேனல் வராது. ஸோ இதிலேயே வந்து ரிமோட் கிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன டிஸ்பிளே இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த சின்ன டிஸ்பிளே போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதேமாதிரி வியூ மீட்டர்னு எடுத்துட்டோம்னா வியூ மீட்ரு வராது உங்களுக்கு.
இந்த 2 நாபுக்கான லைட் மட்டும் வந்துடும். ஸோ அந்த மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 12,000 வரும் உங்களுக்கு. அதே மாதிரி வியூ மீட்ரு வேணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு வரும். 2 வியூ மீட்ரு வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் மாறும். சிங்கிள் வியூ மீட்டர்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் மாறும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணித்தரலாம். இன்னும் கம்மியாக பண்ணணும் அப்படின்னா நம்ம 7265 ப்ளஸ் 2 டிரான்சிஸ்டர் மோனோ போட்டு நம்ம தாராளமாக பண்ணலாம். ஒரு 10 இன்ச் சப் வூஃபர், 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி பட்ஜெட்லேயும் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1500 அந்த மாதிரி கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பட்ஜெட்டில் வேணும், எனக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்கணும் பட் கொஞ்சம் ஒரு நார்மலாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் 7265 ப்ளஸ் 2 டிரான்சிஸ்டர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதிலேயே கூட நீங்கள் தாராளமாக 8 ஆம்பியர் போடும்போது நீங்கள் ஒரு 12 இன்ச் சிங்கிள் மேக்னெட்டே நீங்கள் தாராளமாக போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்களோ, என்ன சப்வூஃபர் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து இந்த ப்ரைஸோட ஆம்ப் வந்து கண்டிப்பாக மாறும். ஏன்னா நான் வந்து அவர் சொன்ன ஸ்பீக்கருக்காக செட்டப்புக்காக நான் வந்து ஆம்ப் டிசைன் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த ஆம்போட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000 வரும். நான் சொல்லிட்டு ஸ்டார்டிங் பட்ஜெட் உங்களுக்கு ஒரு 11,000 நம்ம பண்ணலாம் இந்த டிஎஸ்பி ரிமோட் கிட் போட்டு. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளையே பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் கேட்குறத விட நீங்கள் என்னை தாராளமாக வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தரேன். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாக வேணும், டிஎஸ்பி ரிமோட் கிட் போட்டு ஃபுல் பேக்கேஜாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இந்த பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணலாம். இதனோட ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா அவர் ஏற்கனவே 6 இன்ச்சில் சரௌண்ட் ஸ்பீக்கர் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் சென்ட்ரு ஸ்பீக்கர் 4 இன்ச் போட்டும் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு 6 இன்ச்சு கிராஸ் பாக்ஸ் போட்டும் கேட்டிருந்தார். ஸோ நம்மளுடைய எம்டிஎஃப் பாக்ஸ் தான். இந்த ஆம்போட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இது ஸ்பீக்கர் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா தனி காஸ்ட்டு. நான் சொல்கிறது வேறு ஆம்பிளிஃபையர் மட்டும்தான். ஸ்பீக்கர் செட்டப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் மாறும். ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ தாராளமாக நீங்கள் அதை நம்மள்கிட்ட கேட்கலாம். அதுக்கும் ரொம்ப லோவாக கேட்காதீங்க, நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஒரு மீடியமாக உங்களால் என்ன பட்ஜெட் முடியுமோ அந்த பட்ஜெட் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். 12,000 பட்ஜெட் நான் அடுத்தது அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால அதை வந்து என்னால் அசம்பிள் பண்ண முடியல. நான் ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்கிறதுனால ஒன்றும் முடிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வீக் நான் அப்டேட் பண்ணுறேன். இல்லை அப்படி உங்களுக்கு யாருக்காவது வேணும் அந்த பட்ஜெட்டில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன். பட் எதாக இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இல்லை 7265 2 டிரான்சிஸ்டர் போட்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு பட்ஜெட்டில் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு என்ன நீட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட ஆடியோ டெஸ்ட் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கெயினரே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேயே நார்மலாகவே கெயின் நல்லா தான் இருக்குது. என்னென்னா வால்யூம் மட்டும் உங்களுக்கு ஒரு 40-45 வைக்கிற மாதிரி இருக்கும். கெய்னர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 35லேயே உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் வால்யூம் வச்சா தான் எனக்கு வால்யூம் வருது அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத தான் நான் கெய்னர் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் எனக்கு வந்து ஒரு 35லேயே எனக்கு வால்யூம் ஃபுல்லான மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து இந்த கெய்னர் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து கெய்னர் இல்லாமையே கூட நீங்கள் போடலாம். என்னென்னா நீங்கள் வால்யூம் மட்டும் நீங்கள் ஒரு 45க்கு மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய ஃபுல் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 50 தான். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 45 வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான். ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வேணும் உங்களுக்கு அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் கேட்குறீங்க பட்ஜெட்டில், கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். உங்களோட பட்ஜெட்டு கமெண்டில் நீங்கள் கேட்குறத விட என்கிட்ட தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபார்மர் போர்டு ஐட்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி 8 டிரான்சிஸ்டர் போர்டு, 5 சேனல் போர்டு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் நம்மளை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். 5 சேனல் போர்டும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது, 8 டிரான்சிஸ்டர் போர்டும் அவைலபிளாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஏரியா வந்தாலும் நம்ம கொரியர் பண்ணி விடலாம். அதே மாதிரி 7265 நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8 டிரான்சிஸ்டரோட பிசிபி. ஸோ உங்களுக்கு பிசிபியாக வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் காம்பனன்ட்ஸ் போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பிசிபியாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5 சேனல் போர்டு வித்தவுட் டிரான்சிஸ்டர் நான் தரேன். இதில் நீங்கள் 52001943 போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் வாட்ஸ் அதிகமாக வேணால் இந்த ட்ரைவ் டிரான்சிஸ்டர் மட்டும் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல டிப் 41 42 போட்டு இந்த இடத்துல டிப் 41 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா BD 140 போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரைவ் அதிகமாக இருக்கும்.
அதே மாதிரி ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பக்காவான ஃபினிஷிங்கில் தான் நம்ம பிசிபி ரெடி பண்ணியிருக்கோம். சால்ட்ரிங் வந்து பார்த்தோம்னா நம்ம டிப் சால்ட்ரிங் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பிசிபி இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் போர்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 7265 போர்டு. ஸோ 7265 போர்டு பிசிபியாக வேணுனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். பிசிபி நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு 100 பிசிபி பக்கம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இது வந்து 2 சேனலில் நீங்கள் லாரிக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதிலேயே ஒன்று கட் பண்ணி 3 சேனலாக போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 5.1 தாராளமாக இதில் யூஸ் பண்ணலாம். பிசிபி வேணுனாலும் நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.